Hi friends, welcome to Darbar Samayal. இன்னைக்கு வந்து திரச்சி மீன் தோரன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு இதை சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு நான் மீன் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 துண்டு போல் திரச்சி மீன் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வேக வச்சிட போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து நல்லா வேக வச்சிடலாம். கொஞ்சம் ஒரு கொதிப்பு வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா அதை கூட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரெண்டையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே கொதிக்க விட்டுடலாம். இதை வந்து அப்படியே கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் உளுந்த பருப்பும் கடுகும் சேர்த்துடலாம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் 10 சின்ன வெங்காயத்தை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி கொடுத்துக்கணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு மீனை சேர்த்துடலாம். மீனை வந்துட்டு நல்லா வெந்த மீனை அதுக்கப்புறமா பிச்சு வந்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குட்டி குட்டியாக பிச்சு போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துடணும். இப்போ வந்து உங்களுக்கு காரம் வந்து பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி உப்பும் பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காவை சேர்த்துடலாம். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து இது கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்து அதை கொஞ்சம் நேரம் வந்துட்டு குக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அப்படியே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான இந்த தோரன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.